சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வைத்தான் அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லுறங்க. தெய்வங்களை நம்ம வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் கூட முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்குரிய நாளாக இந்த அமாவாசை நாள் சொல்லப்படுது. மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் இருக்குதோ அதே போல தாங்க அமாவாசை நாளில் நம்ம சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேணுங்க. சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேணும் அப்படிங்கிற விதிமுறையும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்ய வேணும், நம்ம என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேணும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க, உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. நீங்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா எந்த மாசத்துல வரக்கூடிய அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்தீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வை தாங்க நம்ம அமாவாசை நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஜோதிட சாஸ்திரப்படி சூரிய பகவான் தந்தைக்கு உரிய கிரகமாகவும் சந்திரன் பார்த்தீங்கன்னா தாய்க்குரிய கிரகமாகவும் சொல்லப்படுறாங்க. இதனால தான் இந்த இரண்டு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபடுவதனால பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதியானது கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க, நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைத்து கண்டிப்பாக நம்ம வழிபட வேணுங்க. மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதமாகுங்க. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதுலேயும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற முக்கிய விரத நாட்கள் மட்டுமில்லைங்க, வழிபாட்டு நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுது அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபடுவதற்குரிய நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்குது. அதுலேயும் இந்த வருஷத்தில் வரக்கூடிய மார்கழி மாதம் ரொம்பவே சிறப்புக்குரிய மாதமாகுங்க. இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பித்ரு பட்சத்திற்கு இணையான அமாவாசை என சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி அமாவாசை 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு வர இருக்குதுங்க. அன்றைய நாளில் முன்னோர்கள் வழிபாட்டிற்கான இந்த நாளில் நம்ம தர்ப்பணம், சித்தார்த்தம், பிண்ட தர்ப்பணம் செய்து நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்தி அடைய செய்வது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்குரிய முக்கியமான அமாவாசையாகவும் இந்த அமாவாசை சொல்லப்படுதுங்க. மேலுமே மார்கழி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டோம்னா அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மார்கழி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டோம்னா நம்முடைய பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷமானது நீங்கி விடுங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா பித்ரு தோஷம் நீங்குவது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வ வளமானது அதிகரிக்குங்க. மேலுமே அமாவாசை நாளில் அனுமனுடைய அவதார நாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம தான தர்மங்கள் செய்வதனால சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சற்றே குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடுங்க. ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு இருக்கக்கூடியவங்க மார்கழி அமாவாசை நாளில் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுறாங்க. இல்லைன்னா சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. இப்படி பல சிறப்புகள் கொண்ட அற்புதமான மாதமாக சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதமாகுங்க. அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இப்படிப்பட்ட அற்புதமான மார்கழி அமாவாசை நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம புனித நதியில் நம்ம அமாவாசை நாளில் நீராட வேணுங்க. இந்த நாளில் புனித நீராடினோம் அப்படின்னா கங்கையில் நீராடிய புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்குங்க. அதே போல் அன்றைய நாளில் அன்னதானம், அரிசி, காய்கறி போன்றவற்றை நம்ம தானமாக கொடுப்பது
கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் போன்றவற்றை செய்ய வேணுங்க. நம்ம அன்றைய நாளில் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு நம்ம உணவு வைக்க வேணுங்க. நம்முடைய முன்னோர்களை நினைத்து அன்னதானம் போன்ற தான தர்மங்களை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மார்கழி அமாவாசை நாளில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சனி தோஷம் மற்றும் கிரக தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. அஷ்டலட்சுமி வழிபாடு போன்ற பெண் தெய்வ வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக மார்கழி அமாவாசை நாள் சொல்லப்படுது. நாம் இப்படி செய்வதனால செல்வ வளமானது பெருகுங்க. காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அன்றைய நாளில் அனுமனை வழிபடுவதனால ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நாம் இப்படிப்பட்ட மார்கழி அமாவாசை நாளில் சில விஷயங்களை தவிர்க்க வேணுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சுப காரியங்களை நடத்துவது, புதிய தொழிலை தொடங்குவது நம்ம தவிர்த்து கொள்ள வேணுங்க. அதே போல் புதிய முதலீடுகள் செய்வதையும் அன்றைய நாளில் நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நம்முடைய வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள், தானியங்கள், மாவு சம்பந்தமான பொருட்கள், எண்ணெய் போன்ற பொருட்களை நம்ம வாங்குவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. துக்க காரியங்களில் அன்றைய நாளில் கலந்து கொள்வது, இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேணுங்க. அற்புதமான மார்கழி அமாவாசை நாளில் நம்ம அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேணுங்க. நம்முடைய முன்னோர்களை நம்ம காண வீட்டிற்கு வரக்கூடிய நாள் இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டு வாசலில் நம்ம கோலம் போடக்கூடாதுங்க. அதே போல் நம்ம வீட்டில் சண்டை போடக்கூடாதுங்க. அமங்கலமான சொற்களை நம்ம பேசக்கூடாது. யாரிடமும் கோபமாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க. கடுமையான சொற்களை மற்றவங்களிடம் நம்ம பேசக்கூடாது. இந்த விஷயங்களை எல்லாமே மார்கழி அமாவாசை நாளில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இப்படிப்பட்ட மார்கழி அமாவாசை நாளில் நம்ம சில பொருட்களை தானம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், பித்ரு தோஷமானது குறையுங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே குளிரான மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. இந்த குளிரில் நம்முடைய உடலை பாதுகாக்கக்கூடிய வகையில் போர்வை, கம்பளி போன்றவற்றை சாலையோரம் இருப்பவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பெருமாளுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பத்தில் இருந்து உங்களால் விடுபட முடியுங்க. மனதிற்கு இது அமைதியை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மார்கழி மாதத்தில் முன்னோர்கள் முத்தி அடைவதற்கு மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான மாதமாகுங்க. இந்த நாளில் கருப்பியல் மற்றும் வெல்லம் போன்றவற்றை தானம் செய்வது மிக உயர்வான தானமாக சொல்லப்படுதுங்க. கருப்பியலில் தானமாக கொடுத்தோம் அப்படின்னா சனியால் ஏற்படக்கூடிய உடல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து நம்மளால் விடுபட முடியுங்க. அதோடு பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் வெள்ளத்தை நம்ம தானமாக கொடுப்பதனால ஜாதகத்தில் சூரியன் நிலையை பலப்படுத்த முடியுங்க. இதனால் மதிப்பு மரியாதையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கௌரவ பதவிகளானது நமக்கு கிடைக்குங்க. அமாவாசை அன்று நெய் தானம் செய்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அதே போல் மார்கழி மாதத்தில் நெய் கலந்த உணவுகள் இல்லைன்னா அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். இப்படி நம்ம செய்வதனால சந்திரன் மற்றும் சனி பகவானுக்கு உரிய பொருள். மார்கழி அமாவாசை அன்னைக்கு நெய் தானம் செய்வது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. அதே போல் மார்கழி மாதத்தில் நெய் கலந்த உணவு இல்லைன்னா அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இது பார்த்திங்கன்னா சந்திரன் மற்றும் சனி பகவானுக்கு உரிய பொருட்களாகுங்க. இதை தானமாக நம்ம கொடுப்பதனால நம்முடைய மனதில் தெளிவு உண்டாகுங்க. துன்பங்களிலிருந்து விடுதலை போன்றவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மன அமைதியானது கிடைக்குங்க. குழப்பமான விஷயங்களில் தெளிவான முடிவுகளை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மார்கழி மாதத்தில் தானம் கொடுக்கக்கூடிய பொருட்களில் முக்கியமான சொல்லக்கூடியது தண்ணீர் தானமாகுங்க. தண்ணீர் தானம் மிகச்சிறந்த தானங்களில் ஒன்றாகுங்க. தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுப்பது, தண்ணீர் குழாய் அமைத்து கொடுப்பது போன்றவற்றை நம்ம செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்கள் மன மகிழ்ச்சி அடைவாங்களாமாங்க. அதோடு சின்ன அளவிலான வெள்ளியை வாங்கி தானமாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. வசதி இருக்கக்கூடியவங்க வெள்ளி தானம் கொடுக்கலாங்க. வெள்ளி சுக்கிரன் மற்றும் சந்திரனுக்குரிய உலோகமாகுங்க. சந்திரனை மனோகாரன் அப்படின்னும் அழைப்பாங்க. அதனால தான் அவருக்குரிய உலோகத்தை தானமாக
கொடுக்கும்போது மன அழுத்தம் நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தெளிவான நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய திறனானது நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே மார்கழி அமாவாசை நாளில் நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா நவ தானியங்களை தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதாவது 9 வகையான தானியங்களை நம்ம தானமாக கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க. நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா அரிசி, கோதுமை அது போன்ற ஏதாவது 7 வகையான தானியங்களை நம்ம தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இதை சப்த தானிய தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம செய்வதனால எந்த காலத்துலேயும் நம்முடைய வீட்டில் உணவுக்கோ செல்வத்திற்கோ கொஞ்சம் கூட குறைவு ஏற்படாதாமாங்க. வேலை தொடர்பான தடைகள், தொழிலில் நஷ்டம் போன்றவற்றை சந்திச்சுட்டு வரக்கூடியவங்க அமாவாசை நாளில் தானியங்களை தானம் செய்வது சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையுங்க. புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிகள் தேடி வரும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசேஷமான சக்திகள் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தாங்க நீதி. அதே போல் பௌர்ணமியிலையும் பிரபஞ்ச சக்திகள் அதிகமாகவே இருக்குமாங்க. அமாவாசையில் செய்யப்படக்கூடிய வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்குங்க. வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை என ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரக்கூடிய சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, பித்ரு வழிபாடு போன்றவற்றை செய்யப்பட்டு வருதுங்க. பித்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் நம்ம வீட்டுக்கு வருவதாக சொல்லப்படுதுங்க. இதனால் அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து படையல் போட்டு அதுக்கு பின்னாடி நம்ம காகத்துக்கு முதல்ல உணவிட்டோம் அப்படின்னா சிறப்பான பலன்களை நம்மளால் பெற முடியுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆசையை முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்க. உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.